வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கொலை சேவல் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படத்துல கலையரசன், தீபா பாலு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஒரு பயங்கர டிஸ்டர்பிங்கான சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கதை. பாவக்கதைகள் பார்ட் 2 பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸா இதுல கொடுத்திருப்பாங்க. கதைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இதுல நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் வந்து ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ் பிரெக்னென்ட். அந்த ஊர்ல நிறைசூலி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டார் தெய்வத்தை பத்தி சொல்றாங்க. கர்ப்பமா இருக்கிற பெண்கள்லாம் வந்து அங்க போய் வழிபடணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்கு. சோ அந்த கோயிலுக்கு போய் வழிபடலாம் அப்படின்றதுக்காக வந்து இவங்களோட ஃபேமிலி கிளம்பி போறாங்க. அப்போ ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்றதா அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முக்கியமான ஹைலைட்டே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். பயங்கர டார்க் அண்ட் டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர கொடூரமான கௌரவ கொலையை இதுல காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட கௌரவ கொலை அப்படின்றது நடக்குமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ராவான காட்சிகளா இருக்கும். ஆனா இதை விட கொடூரமான சம்பவங்கள் ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதை விட கொடூரமான விஷயம், இப்படிப்பட்ட செயலை செஞ்ச சிலரை வந்து ஒரு பர்டிகுலர் சமுதாயமே கொண்டாடுது அப்படின்றது வந்து ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல நிறைசூலி அப்படின்ற ஒரு நாட்டார் தெய்வத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான நாட்டார் தெய்வங்கள் அப்படின்றதும் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அவங்க எப்படி தெய்வமா மாறினாங்க அப்படின்ற அந்த கதை. இவங்க வந்து வானத்துல இருந்து ஜங்குன்னு குதிச்சு தெய்வமா ஆகல, மக்களோட மக்களா இருந்து பல கொடுமைகளை அனுபவிச்சவங்களை இவங்க தெய்வமா பாக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சோ அதையுமே இதுல ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. மத்தபடி இந்த படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது அவங்க லைஃப் ஸ்டைல காட்டினதா இருக்கட்டும், இல்ல இந்த லவ் போர்ஷன்ஸை காட்டினதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்டோ இல்ல டென்ஷனோ கிரியேட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸை மட்டும் ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட் பிலிம்கான கண்டென்ட் மாதிரி தான் எனக்கு இது ஃபீல் ஆச்சு. ஒரு ப்ராப்பர் ஃபியூச்சர் பிலிமுக்கான நிறைய விஷயங்கள் இதுல வந்து இன்னுமே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜான மூவி தான். கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா இருக்கும். என்னோட ரேட்டிங் வந்து 2.5 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய வைலன்ஸ்க்காக இது அடல்ஸ்க்குன்னு சொல்லுவேன். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.